ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, 4:30 முதல் 5:30 வரை கௌரி நல்ல நேரம், காலை 9 முதல் 10 மணி வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:26க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை, திதி இன்று காலை 10:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இன்று மாலை 3:45 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 10:43 வரை பத்திரை, பின்பு இரவு 10:37 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:50 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 2:10 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சிக ராசி அதிகாலை 2:50 வரை, பிறகு தனுசு ராசி 1ஆம் பாதம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் பாரி வேட்டைக்கு எழுந்தருள. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், ஏகாதசி மற்றும் சுப முகூர்த்தம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள், கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள், புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள், விவசாய வேலைகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:33 முதல் 10:18 வரை மேஷ லக்னம், காலை 10:19 முதல் 12:20 வரை ரிஷப லக்னம், 12:21 முதல் 2:31 வரை மதியம் மிதுன லக்னம், 2:32 முதல் 4:40 வரை கடக லக்னம், 4:41 முதல் 6:42 வரை சிம்ம லக்னம், 6:43 முதல் இரவு 8:42 வரை கன்னி லக்னம், 8:43 முதல் 10:48 வரை துலாம் லக்னம், 10:49 முதல் 12:59 வரை விருச்சிக லக்னம், காலை 1 முதல் 3:06 வரை தனுசு லக்னம், 3:07 முதல் காலை 5:01 வரை மகர லக்னம், 5:02 முதல் 6:48 வரை கும்ப லக்னம், 6:49 முதல் காலை 8:29 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பாராயணம் செய்வது நல்லது. தூப தீப ஆராதனைகள் செய்வது, இன்னும் அதிகாலை பொழுது எழுந்து நீங்கள் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி பாராயணம் செய்தீர்களே ஆனால் அதீதமான பலன்கள் வந்து சேரும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தின் மூலம் மன நிம்மதி கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை,
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், இளைய சகோதர பாவகத்தில், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கிரக நிலைகள் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ கோள்களினுடைய நிலை வைத்துதான் பலன்கள் தினம் தினம் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, இறை வழிபாடு செய்வதோடு கிரக வழிபாடு மிக நல்லது. மேற்கூறிய சில காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கூடுமான வரையில் அதிகபட்சமாக 108 அல்லது 54, 27 என்கிற எண்ணிக்கையில் பாராயணம் செய்யலாம். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். பணம் பெறுவதற்கான பதிகத்தை பாராயணம் செய்து பாருங்கள். பண பிரச்சனைகளில் இருந்து ஓரளவிற்கு வெளியே வருவீர்கள். தேவைக்கு ஏற்றாற் போல் பணம் கைக்கு கிடைக்கும். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுது எழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று இந்த பாடலை நீங்கள் 10 பாடல்கள் கொண்டது இந்த பதிக பாடல். தேவைக்கு ஏற்றபடி பணம் பெறக்கூடிய பதிகம். இதனை இந்த நாளில் நீங்கள் ஒரு முறை காலை மாலை அல்லது 2 வேளையாவது 3 வேளையாவது உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வதை நீங்கள் உணரலாம். பாண்டிச்சேரி டு திண்டிவனம் இந்த நெடுஞ்சாலைக்கு பாண்டிச்சேரி நெருக்கத்தில் முரட்டாண்டி எனும் கிராம எல்லையில் ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரத்திற்கு உங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய அந்த ஸ்தலத்திற்கு சென்று வருவது சிறப்பு. அவை நவகிரக பரிகார கஷேத்திரம். 108 மரங்கள், 27 நட்சத்திரத்திற்கான மரங்கள், 60 ஆண்டுகளுக்கான மரங்கள், 12 ராசி கட்டத்திற்கான மரங்கள், 9 நவ கிரகங்களுக்கான மரங்கள், 18 சித்தர்கள் என சகல விதமான மூர்த்திகள் பரிவார தேவதைகளோடு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இடமானது உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற இந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் கிரக ரீதியாக உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். சில தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆக இந்த ஸ்தலத்திற்கு சென்று வருவது விசேஷம். மேஷராசி அன்பர்கள், அதிலும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்கள் சென்று வந்தால் ஓரளவிற்கு சனி தாக்கங்கள் தோஷங்கள் நீங்கும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது எதையும் முறையாக முறைப்படி செய்தல் நல்லது. மனதில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் கஷ்டங்களை தீர்க்க முற்படுவீர்கள்.
உடற்பயிற்சி செய்தால் நவகிரக தோஷங்கள் அகலும் என்பது ஐதீகம். நடைப்பயிற்சி செய்யலாம். யோகாசனங்கள், தியானம் செய்வது நல்லது. எதையும் சிக்கனமாக கடைபிடியுங்கள். தேவைக்கேற்றாற்போல் செலவு செய்யுங்கள். பண நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். மாணவ மாணவிகள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் எதிலும் சிந்தித்து இருக்க வேண்டும். புதிய விஷயங்கள் எனும் பொழுது ஆர்வ கோளாறில் எதையும் செய்யக்கூடாது, எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு படிப்பது அவசியம். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம், அல்லது தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எழலாம். இவற்றை நீக்குவதற்கு நீங்கள் அதிக பெரும்பாடு பட வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளால் சில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மறைக்கும். வீட்டில் குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்பது நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அதிக ஸ்ரத்தையோடு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரங்களில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சில நேரம் வேலையில் கவனமாகவும் இருப்பீர்கள். நட்புகள் மூலமாக சில ஆதரவுகள் கிடைக்கும். காலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது. சில நேரம் உங்களுக்குள் மன கிளேசங்கள் இருக்கும். உங்கள் மனதிலேயே நீங்கள் அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். நடக்கக்கூடியது எல்லாம் உங்களுக்கு எதிராகவே இருக்கும். ஆக உங்களுடைய ராசிப்படி எந்த ராசி பொருந்துகிறதோ, கிரகங்கள் பொருந்துகிறதோ அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாமே தவிர அவசர கதியில் ஈடுபடாதீர்கள். எதையும் மேலோட்டமாக ஆராயாதீர்கள். அடி ஆழ தன்மை விருந்து அலசி ஆராய்வதுதான் நல்லது. மேலோட்டமாக முடிவெடுத்து பிறகு அவஸ்தைப்படாதீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரை நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். நெருக்கடிகள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விலகுவீர்கள். சிக்கனத்தை மேம்படுத்துவது விசேஷம். ஓடவிட்டு பிறகு நீங்கள் தேடாதீர்கள். இருக்கும் பொழுதே அதனை பாதுகாத்து பராமரிப்பது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் அதே போல களத்திர ஸ்தானாதிபதியும் வருவார் ஸ்ரீ சுக்கிர பகவான். குடும்ப ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அப்போதுதான் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மனம் தோன்றிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எச்சரிக்கை தேவை. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நலம் நிறைந்த நாள். எதையும் அனுசரித்து செல்லுங்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி என்று தினம் தினம் நீங்கள் உச்சரிப்பதால் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய அனுகிரகமும் நல் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அவற்றை நிவர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான் குடும்ப பாவகத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் லாபத்தில், ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள்
லாபஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான். அதே போல அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு அவர்தான். 8க்கும் லாபத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய பாவகாதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறார்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சோமவாரம், திங்கட்கிழமை, மாசி மாதம் 26ஆம் நாள். செய்கிற வேலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதை செய்தாலும் முழு முயற்சியோடு ஆத்மார்த்தமாக மன நிறைவோடு செய்து பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல இறைவனுடைய நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பாண்டிச்சேரி அருகாமையில் முரட்டாண்டி எனும் கிராமத்தில் ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரம் அமைந்துள்ளது. அந்த ஸ்தலத்திற்கு செல்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகம். சித்தர்களுடைய அனுகிரகம் ஆசி பெற்ற ஸ்தலம். உங்கள் வாழ்வியலில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் கோச்சாரத்திற்கு ஏற்றபடியும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீக்க அந்த ஸ்தலத்திற்கு சென்று வருவது நல்லது. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. முரட்டாண்டி எனும் கிராம எல்லையில் தான் ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரம் என்பது அமைந்திருக்கிறது. அங்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். பண ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக முன்னேற்றங்கள் பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். திறமையாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நலம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். தேவையற்ற வீண் பிரச்சனைகள் பேச்சுக்கள் அகலும். எதிர்பார்ப்புகள் வழக்குகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறும். சக ஊழியர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் அதிக நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். அதீத நன்மைகள் விளையும் நாள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழிலில் வளர்ச்சி, நல்லதொரு ஆளுமை திறன், நிர்வாகத்தில் உங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல ஒரு ஸ்ரத்தை இறக்கம். அதிக கவனம் செலுத்துவீர்கள். தேர்வினை நல்ல விதமாக எழுதுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பிரகாசமான நிலைப்பாடு உண்டு. ஒளிமயமான எதிர்காலம் அமைகிறது. குடும்ப உடல் நலம் எல்லாமே சீராக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அல்லது அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க கூட மனம் நிறைந்த நாள். திருப்தி இருக்கும். செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாக்கும். எடுத்த பொருளை எங்கிருந்து எடுக்கிறீர்களோ அதே இடத்தில் வைக்க பழகிக் கொள்வீர்கள். மாற்றங்கள் வரலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை என்பதால் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். அதே போல ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வழிபடலாம். லலிதாம்பிகை தேவியை, அம்பிகை வழிபட சகல சௌபாகியங்கள் சித்திக்கும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். திருப்திகரமான நாளாக இருக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள். குடும்பத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள் ராசியிலேயே செவ்வாய் பகவானும்
குடும்ப பாவகத்தில் சந்திர பகவான் கடகத்தின் அதிபதியே சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசினுடைய 9வது வீடான கும்பத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் 10ல், ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை, விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பணவரவு என்பது இந்த நாள் இருக்கும். பல கவலைகள், பிரச்சனைகள் மறைக்கும் நாள். கடந்த காலங்களில் நாட்களில் இருந்தது போல இந்த நாள் இருக்காது. ஏதோ ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கலாம். மன தெளிவு இருக்கும், தோற்ற பொலிவு வரும். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். மிதுன ராசி என்பவர்களே, புத்தி கூர்மை, நல்ல ஞானம், அறிவு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் தான் ராசியில் நடக்கிறது. மிதுன ராசி என்பவர்கள் சம்பாத்தியம் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்த்தபடி சில பண வரவுக்கு நாளாகும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகள், தலைவர்களோடு உங்களுக்கு சமரசமான போக்கு இருக்கும். வீண் பேச்சோ, வாக்குவாதங்களோ அல்லது வீண் சண்டை சச்சரவுகளோ நிகழாது. எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரமே தவிர குறையாது. அதுவும் இந்த நாள் மென்மேலும் பல சிறப்புகளை பெறப்போகிறீர்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் குரு பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தம்பதியர்களுக்கு இடையே இருந்த வீண் பிரச்சனைகள், வாக்கு போக்குகள், வழக்குகள் அகலும். நீதிமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதை தரும். சுப காரியங்களாக மாறும். காதலர்களுக்கு இந்த நாள் ஏற்ற நாளாக அமையும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தினுடைய நிலைகளை தெரிந்து கொண்டு நடப்பது மிக அவசியம். தாய் தந்தையருடைய மனம் வருந்தும்படியாக நடக்காதீர்கள். எந்த விதங்களிலும் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சகோதர சகோதரி பாவகத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கணித துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, பள்ளிக்கூடமோ கல்லூரிகளிலோ பணி செய்பவர்களுக்கு ஆதரவற்ற ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தாலும் பிறகு அதுவாகவே சரியாக்கும். ஆதாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அதே போல மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் இருக்க வேண்டும். புரிதல் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பாடத்தினுடைய நிலைகளை புரிந்து சரியான நேரங்களை திட்டமிட்டு படிப்பது நல்லது. தேர்வில் 100% தேர்ச்சி பெறுவதற்கான நிலைகள் ஏற்படும். உடல்நலம், மனநலம் இரண்டும் சீராக்கும். தேவையற்ற விஷயங்களினால் சில நண்பர்களிடத்தில் உங்களுக்கு வீண் வெறுப்பு, ஆதாயமற்ற தன்மைகள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை சீரான போக்கு அமையும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ராகு கால பூஜை செய்வது விசேஷம். முதலீடுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாதங்களை குறைக்க வேண்டும். மீன் பேச்சுக்கள் கூடாது. சில அசௌகரியங்கள் இருக்கும். காரணம் அதிபதியான நட்சத்திர அதிபதி மறைவான ஸ்தானத்தில் இருப்பதால் பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கசப்பாக கூட இருக்கும். இருந்தாலும் அவர்களை மதித்து வழிபாடு செய்வது நல்லது. வயதில் மூத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆதாயம் நிறைந்ததாக இருக்கும். விவாத போக்கு தேவையற்றது. பயணங்கள் உண்டாகலாம். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது விசேஷம்.
பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே அதிபதி சந்திர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை, லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, கிரகத்தினுடைய கோள்கள் இன்றைய நாள் எப்படி இயங்குகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களும் உங்களுக்கு. மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை கோள்களினுடைய நிலைகளை வைத்து பார்க்கலாம். உங்களோடு இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கூடும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையாகவே நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். தேவையற்ற வீண் எண்ணங்களை தவிர்க்க தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. உங்கள் துணைவரிடத்தில் வெளியூர்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பற்றிய பேச்சுக்கள் தொடரலாம். எண்ணிய காரியங்களை எண்ணியபடி நடத்தக்கூடிய பாக்கியம், அதற்கான சக்தி, ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் மிகும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வருங்கால எண்ணங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடு, அவர்களுடைய கல்வி, அவர்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான சில சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். மன அமைப்பு சீராக்கம். உங்களோடு இருப்பவர்கள் பற்றி எண்ணங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையை கையாளுங்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். தடை தாமதங்கள் விலகும் நாள். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் எனும் பொழுதும் அல்லது இயந்திர தொடர்பான வேலைப்பாடுகள் எனும் பொழுதோ கவனமாக இருப்பது அவசியம். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எண்ணங்கள் சிதறுதல் இருக்கக்கூடாது. எந்த விதங்களிலும் உங்களுடைய மனம் அலைப்பாயாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன கட்டுப்பாடு வேணும். மனம் கட்டுப்பட்டால் தான் உங்களால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியும். வீட்டில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொண்டால் நிச்சயம் நீங்கள் வெற்றியாளர்களாக வர முடியும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு தொடர்பான வேலை விஷயங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ரியல் எஸ்டேட் துறைகளில் பணிபுரிபவர்கள் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறையாக இருப்பது நல்லது. 5ஆம் அதிபதியும் 12வது விரையாதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அதனால் சில விரயங்களும் உண்டாக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த நாள் பார்த்து கவனித்து செய்வது நல்லது. மனோகாரகன் சந்திர பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறார். முடிந்தவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, தயிர் சாதம் விநியோகிப்பது, மோர் கொடுப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். நன்மைகள் பிறக்கும். வருங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ
சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாள். எண்ணங்கள் அதிகரிக்கும். மன அமைப்பு உங்களுக்கு சீராக்கும். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளால் சில செலவுகள் வரலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. சிந்தித்து இருங்கள். தடைகள் விலகும் நாள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் நல்ல காலமாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்குண்டான நிலை வைத்து பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், அதே போல அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் வக்ர நிலை, 3ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நிலைப்பாடுகள் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை தினம் தினம் நமஸ்கரிப்பது விசேஷமானது. களத்திரஸ்தானம் என்பது 7ஆம் வீட்டில் கும்பத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவானே. அதே போல 6ஆம் வீட்டு அதிபதி மகரத்தினுடைய அதிபதியும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 6, 7க்கும் அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சூரிய பகவான் உங்களுடைய அதிபதியோடு சஞ்சாரம் செய்கிறார். சில நேரங்களில் என்ன போக்கில் மாற்றங்கள் வரும். குழந்தைகள் வழியில் எதிர்பாராத வகையில் சில அலைச்சல்கள் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பதோடு நல்ல ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள். நிதானமாக இருங்கள். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள் வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்கள் பொருள் விற்பனைக்காக வெளியூர் செல்வீர்கள். பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் உண்டாகலாம். இதனால் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை, காரியத்தை மிக அழகாக முடித்துக் கொள்வீர்கள். தொழில் விஷயங்களில் சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும். சிந்தனைகள் அதிகப்படும். மேம்போக்கான நிலையிலேயே இருப்பீர்கள். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். புதுமையான சிந்தனைகள் ஏற்படலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள். ஆர்வங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்வது விசேஷம். தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும். மனம் சார்ந்த சங்கடங்கள், கவலைகள் அகலும். குடும்பத்தில் ஒற்றுமையும், பிள்ளைகளால் பெருமை, சேமங்கள், லாபங்கள் உருவாக்கும். மனக்கசப்புகள் அகலும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவு இருப்பதால் மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடு இருப்பீர்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான முழு முயற்சிகள் கைகூடி வரும். தம்பதிகளுக்கிடையே வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், கூடுதலான சௌக்கியம் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் கைகூடும். இறை வழிபாட்டின் மூலம் அதிக நன்மைகளை பெற முடியும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சுய சிந்தனையோடு இருப்பது அவசியம். தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ
மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தொழிலை அபிவிருத்தி செய்ய முற்படுவீர்கள். எண்ணங்கள் கைகூடும். எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அதிகரிக்கும். விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நமவோம் அல்லது பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசிவயன யனம சிவ சிவய நம நமசிவய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை காலை மாலை 2 வேளைகளில் பாராயணம் செய்வது அதி அற்புதத்தை கொடுக்கும். பிறை சூடிய பெருமான் ஸ்ரீ சிவபெருமானுடைய அருள் ஆசியும் அதே போல பார்வதி தேவியினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். மாற்றங்கள் பிறக்கும் நாள். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். தொழில் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். ஆர்வம் மேம்படும் நாள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீடான ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் களத்திரஸ்தானத்தில், ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 9வது வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான், லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபாடு தன்மை அதிகமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியான ஒரு நிலையில் உண்டாகும். வருமானத்திற்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பிறரால் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய பேச்சுக்கள் மனதில் தைரியத்தையும் நல்ல எண்ணத்தை விதைக்கும். எதிர்பார்த்தபடி வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடப்பிரச்சனைகள் அகலும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் ஆதாயங்கள் ஏற்படும். மன அமைதி வேண்டிய நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமும் ருணரோக சத்ருஸ்தானமும் ஆக அதிகாலை பொழுது எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது, சனிக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடு செய்வது விசேஷம். திண்டிவனம் டு பாண்டிச்சேரியில் டோல்கேட் அருகில் இருக்கக்கூடியது, சுங்கச்சாவடி அருகில் இருக்கக்கூடியதுதான் முரட்டாண்டி எனும் கிராமம். அந்த முரட்டாண்டி கிராமத்தில் நவ கிரக பரிகார கஷேத்திரமாக அமைகிறது. அந்த கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தோடு சகல பரிவார தேவதைகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். எல்லாம் வல்ல ஈசனுடைய, பார்வதி பரமேஸ்வரருடைய அருள் பரிபூரணமாக சித்திக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பல அதிகம் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வேலை வாய்ப்புகள் உயரும். பணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாக அமையும். சாந்தமாக இருப்பீர்கள். பயணங்களின் நாள் உங்களுக்கு ஆதரவு பிறக்கும். மனப்பக்குவம் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விளையாட்டு கேளிக்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன பயணங்களினால் சில நன்மைகள் பிறக்கும். இருந்தாலும் சில நேரம் அலைச்சல் உண்டாகலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது தேவை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் பிடிவாத போக்கு இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை அவ்வப்போது கண்காணித்து அவர்களை ஒழுங்கு முறையில் கொண்டு வருவது நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறக்கூடியவர். ஆகவே துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருப்பவர். ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 10ல் சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்ரீ சந்திர பகவானை வழிபாடு செய்வது விசேஷமானது. தொழில் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி பிறக்க அம்பிகை வழிபாடு, ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமகா என்று 108 முறை இந்த நாள் உச்சரித்தால் தொழில் நடக்கும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அவருடைய கடகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இருப்பதால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மூத்த அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். நண்பர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். செயல்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திடீர் பயணங்கள் உண்டாகலாம். மாற்றங்கள் ஏற்படும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் கிட்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடல் உழைப்பின் மூலமாக முன்னேறுவீர்கள். எதையும் நியாயமாக நேர்த்தியாக இருக்கக்கூடும். நம்பிக்கையான விஷயங்களில் மட்டுமே மனம் நாடும். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். வருங்காலத்தை வளமானதாக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குவதாக இருப்பின் அதனுடைய முழுமையான நிலையை புரிந்து கொள்ளுங்கள். சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். அதிகமான வருமானம் இருந்தாலும் அதற்கேற்றபடி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய தொழில் முறைகளை அவ்வப்போது கண்காணித்து வருவதே நல்லது. உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் விதமாக உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியமோ அனாவசியமான நிலைப்பாடுகளோ இருக்கக்கூடாது. உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக உங்களுடைய செயல்கள் இருக்கும் பொழுதுதான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். நன்மைகள் பிறக்கும். வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். செயல்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்கள் நன்மையை தரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். செலவுகள் உண்டாக்கும். பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும்.
தொழில் விருத்தி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 26ஆம் நாள், ராசிக்கு 4ஆம் இடமான சுக பாவகத்தில், வீடு மனை வண்டி வாகனம் தாயக்குண்டான ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. அதே போல களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிறை சூடிய பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பால் அபிஷேகம், பசும்பால் கொண்டு மட்டுமே அபிஷேகம் செய்யுங்கள். வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்வது, கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கும் செய்யுங்கள். ஸ்ரீ நந்தியம் பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதால் கர்மவினை, ஊழ்வினை, தீவினை, பழவினை, ஊழ்வினைகள் நீங்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரத்துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இறை நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாவிதமான சங்கடங்கள் விலக எல்லாம் வல்ல ஈசனையும் பார்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. சிவ பார்வதியை நமகா என்று வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ சிவ பார்வதியை நமகா. கூட்டு வியாபாரம் தொடர்பான வேலைகளில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரலாம். முதலீடுக்கு ஏற்றாற்போல் வருமானம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. திறமையாக இருப்பீர்கள். விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி. கொடுத்த பணத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்கு அன்றைய நாளுக்கான நட்சத்திரம் திதி. மாணவ மாணவிகளுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தேர்வுக்குண்டான விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பொருள் வரவுக்கான நாளாகவும் அமையும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மிகும். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களுக்காக சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு புது அனுபவங்கள் பிறக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிலையை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அதிலும் கூட்டு முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் சில நல்ல பலாபலன்களை பெற வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் இருக்காது. தேவையற்ற நிலைப்பாடுகளின் காரணமாக மன உளைச்சல் உண்டாக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்திகே என்று வழிபடுங்கள். வளர்ச்சி பாதையை நோக்கி எட்டக்கூடும். வியாபாரத்தின் நிலைப்பாடுகள் திருப்தியை தரும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தை பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான கோவிலானது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோடு, மொரட்டாண்டி எனும் கிராமத்தில் ஸ்ரீ நவகிரக பரிகார கஷேத்திரத்தில் 27 அடி உயரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறார். அந்த கோவிலுக்கு சென்று வந்தாலும் நடக்கக்கூடிய ஸ்ரீ அர்த்தாஷ்டம சனி பகவானால் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள்.
வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிக நன்மைகள் உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்கும், புதுவிதமான நிலைகள் உருவாக்கும், அனுபவங்கள் உண்டாக்கும், அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். இறை வழிபாடு செய்தால் சில பிரச்சனைகள் தானாக விலகுவதை உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேணும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். இந்த நாளுக்கான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம் சார்ந்த செயல்களிலும் உணவிலும் கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்கள் தான் இருக்கும். காரணம், உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் எனும் பொழுது கவனமாக பார்த்துக் கொள்வது விசேஷம். எதையும் நினைத்தபடியாக நடக்க முடியாது. குறிப்பிட்ட வேலைகள் காலதாமதமாகலாம், இழுபறியாக இருக்கும். வரவேண்டிய பணம் தற்செயலாக கூட மாறலாம். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். குடும்ப விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமான போக்கோடு இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. ராசிக்குண்டான நிலைப்பாடு படி 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான் 9ஆம் வீட்டு அதிபதியும் 2க்கும் 3க்குமான அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சுக பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 6ஆம் இடம் குரு பகவான் அதிபதி. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். ஆகவே தனுசு ராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொள்வது நல்லது. புது வேலைகளை எடுக்காதீர்கள். புதியவர்களோடு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியங்களில் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். எண்ணியபடி சில வேலைகள் நடப்பதில் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக தொழில் விஷயங்களுக்காக வெளியூர் செல்பவர்கள், பொருள் விற்பனை என்பது சற்று இழுபறியாக இருக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக வேலைகளில் விவேகமாக இருக்க வேண்டும். நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடும். நீங்கள் எந்த விதங்களிலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கத்தன்மையோடு இருப்பது விசேஷம். உண்மையாக இருங்கள். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிட வேண்டாம். கொடுத்த பொறுப்புகளை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்கள் மீது எந்த பழி பாவங்களோ எந்த விதமான இடர்களோ உங்களை பற்றிய குறைகள் யார் சொல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் வாங்கவும் செய்யாதீர்கள். கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. ஓம் மகாதேவியைச்ச வித்மாகே விஷ்ணு பத்னீச்ச தீமாகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபட்டால் நலம். அலைச்சல் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். செயல்களில் மாற்றங்கள் வரும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் வல்ல ஈசனை ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். விவேகமாக இருக்க வேண்டும், அவசரம் கூடாது. அமைதியாக இருப்பது நல்லது. தன்னம்பிக்கையாக இருங்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இறை வழிபாடு அதிகம் செய்தால் மன நிம்மதி பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று வழிபடுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று 108 முறை உச்சரிக்க உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கோள்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோளாறுகள் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான தன வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலை, அவரோடு சுக்கிர பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறார். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். நல்லதே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், ஆனந்தம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி பெறுவீர்கள். பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். மற்றவர்களோடு இணைந்து சில புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் நிறைந்த நாள். வாழ்க்கையினுடைய நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். எல்லாம் வல்ல ஈசனை வழிபட உங்களுடைய வாழ்வியல் நல்ல முறை இருக்கும். 7.5 சனி காலம் நிறைவடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். குடும்ப நபர்களின் ஆதரவு பிறக்கும். தொழில் வியாபாரங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். சிக்கனவாதிகளாகவும் இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி பணம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொள்வீர்கள். அனுகூலம் உண்டாக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரையாதிபதியும் ஸ்ரீ குரு பகவானே. அவரே உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கல்வி, பள்ளிக்கூடம் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் கல்லூரி சார்ந்த விஷயங்களுக்காகவும் பணம் செலுத்த வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் வந்து நீங்கும். அல்லது உங்களுடைய சேமிப்புகள் முகாந்திரமாக பணத்தை செலுத்துவீர்கள். பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் சில மாற்றங்கள் வரலாம். எதிலும் சிக்கனம், எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானங்கள் பிறக்கும். பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவீர்கள். எதிலும் நேர்மையாக இருப்பீர்கள். நலம் நிறைந்த நாளாக இருக்கிறது. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பொருள் ஏற்றங்கள் பிறக்கும். தொழிலில் நல்ல நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நற்காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய வேலைகள் கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்வீர்கள். சுப காரியங்களில் நல்ல பலன் கிட்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும்,
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று வழிபட்டால் சகல செல்வங்கள் சித்திக்கும், தெய்வ பிராப்தம் சித்திக்கும், இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். இந்த நாள் அனுகூலமான நிலை உண்டு. ஏற்றுமதி இறக்குமதிகளில் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆசி மாதம் 26ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பிலேயே சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 4ஆம் வீடான சுக பாவகத்தில் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான், அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 8வது வீட்டில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயங்களிலும் எப்பொழுதும் கவனமாக விறுவிறுப்பாக இருக்கக்கூடும். பண வரவுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி சில வேலைகளை நேர்மையாக நடத்துவீர்கள். அரசினுடைய நல் ஆதரவுகள் கிடைக்கும். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். நட்பு வட்டாரங்களினால் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்கும். உறவுகளினால் ஆதரவு கிட்டும். சுப காரியங்கள் கைகூடி வரும். வீட்டில் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சௌபாகியமாக சூழ்நிலைகள் அமையும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த முற்படுவீர்கள். வியாபாரத்தை பக்குவமாக கொண்டு செல்வீர்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களாலும் கூட்டாளிகளாலும் சில நன்மைகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். எதிர்பார்த்தபடி நல் முடிவுகள் கிடைக்கும். வருமானத்தை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி நன்மைகள் பிறக்கும். எதை செய்தாலும் விவேகமாக பொறுமையாக நிதானித்து சிந்தித்து செய்யுங்கள். முதலீடுகள் என்னும் பொழுது நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். காதலர்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சில இழுபறியாக கூட அமையலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய வருங்கால துணையினுடைய குணநலன்களை புரிந்து அவருடைய பிறவி குணத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். வீட்டில் பெரியவர்களுடைய நல் ஆதரவு வேண்டி காத்திருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் முருகப்பெருமானை வழிபடலாம். சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பது நல்லது. நல் வரவுகள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். வாகன பயணங்களினால் லாபம் ஏற்படும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் பிறக்கும். தொழில் லாபம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ
தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பொறுமை, அமைதி என்பது வேண்டும். மனக்குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்க தியானம், யோகாசனங்கள் செய்தால் நல்லது. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமை குணமே நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் மாசி மாதம் 26ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவானும் புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 7வது வீடு களத்திர பாவகத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்திடவும் வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் தெளிவு பிறக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பாக முயற்சி செய்தவர்களுக்கு சீரான நிலை உண்டு. எதிர்பார்த்தபடி வருமானம் பெருக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், குழந்தைகளால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அந்யுன்யம் உண்டாகும். கணவன் மனைவி கிடைக்க புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். இருவருமே மிகுந்த ஒரு நெருக்கத்தோடு இருப்பீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். புதியவர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப ரீதியான சில மாற்றங்கள் வரலாம். ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, வங்கி ஊழியர்களுக்கு, கணிதம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கூடும். உடலில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். வாழ்வியலினுடைய நிலையை மிக அழகாக தெரிந்து கொள்வீர்கள். தாய் தந்தையருடைய ஆதரவு பிறக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். வருமானத்தை விருத்தி செய்வதற்கான சில முன்னேற்பாடுகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரம், தொழிலில் சில புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஓவியம், வரைபடம், அதே போல சின்னத்திரை, வெள்ளித்திரைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய கரியரில் மிக சிறப்பான ஒன்று முத்தாய்ப்பாக நடக்கும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மிகும். கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். எண்ணத்தில் இருந்த பிரச்சனைகள், பல கஷ்டங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகத்தை கொண்டிருப்பீர்கள். தேர்வில் 100% தேர்ச்சியை பெறுவதற்கான சூழ்நிலைகள் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மை ஏற்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கம் இரக்கம் நிறைந்த நாள். எண்ணத்தில் கவலைகள் அகலும். தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள். மனதில் நிம்மதி பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு எல்லாம் வல்ல ஈசன் சிவ பார்வதிக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வது, பச்சரிசி கொண்டு பொங்கல் நைவேத்தியம் செய்து சகல பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம், அன்னதானம் விநியோகிப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.